அமித்ஷாவின் ஒரு அடியும் இடி மாதிரி விழுதே அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் ஒரு புறமும் திமுக ஒரு புறமும் பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த 3 மாசம் 30 நாள் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ 30 நாள் நீங்க ஜெயில இருக்கிறீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் அரசு பொறுப்புல இருக்கிற முதலமைச்சர்ல இருந்து பிரதமர்ல இருந்து அமைச்சர்கள்ல இருந்து யாராக இருந்தாலும் 30 நாட்களுக்கு மேல ஒரு நாள் போனாலும் உங்களுக்கான ஒரு பதவி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காரு மக்களவையில அமித்ஷா அவர்கள். ஓகேவா? சோ இதை நான் பார்த்து ஒரு கதறுதல் நடக்குது. அண்ட் இதை தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான செம்ம டக்கரான விஷயங்கள் அரசியல் களத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத டீப் அண்ட் டீடைல் அனலைஸரோட நம்ம பேச போறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். அண்ட் நான் தீபி. இன்று நாடாளுமன்றத்துல உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் அந்த மசோதாக்கள் நிறைய கொண்டு வந்து இன்னைக்கு தாக்கல் பண்றாரு. இதுல மிக முக்கியமா எல்லாரும் பார்த்து அஞ்சு நடுங்கி யூயோ அப்படின்னு சொல்லி கதறும் அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி பதவி பறிப்பு அப்படிங்கிற ஒரு மசோதா தாக்கல் பண்ணப்படுது. இதுல பிரதமர் உட்கொண்டு முதலமைச்சர் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் 30 நாட்களுக்கு மேல, அதாவது 31வது நாள் நீங்க ஜெயில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பதவி வந்து நீக்கம் பண்ணப்படும் அப்படிங்கறத மக்களவையில தாக்கல் பண்றாரு. சோ இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பல பேருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய இடி மின்னல் குண்டு விழுவுற மாதிரி தான். ஏன் எதுக்கு அவங்க ஷாக் ஆகிறாங்க தீபிகான்னு கேட்டீங்கன்னா, யாரு கல்பிரிட்ஸே இருக்கக்கூடாது, கிரிமினல்ஸே இருக்கக்கூடாது, தெள்ள தெளிவா யாரு வந்து தப்பு பண்றாங்களோ அவங்கதான் வந்து ஜெயிலுக்குள்ள போக போறவங்க. சோ நீதிமன்றம் வந்து ஒருதலை பட்சமா யாரு தவறு செய்திருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துதான் அவங்க வந்து முடிவு எடுப்பாங்க. இன்னும் நீதி வாழுது, உண்மை வாழுது, எப்பவுமே வந்து வெல்லும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இன்னைய தேதி வரைக்கும் நிறைய கேசஸ்ல நம்மளுக்கு இருக்கதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னா தவறு இழுத்திருப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சோ அந்த மாதிரி நபர்கள் தான் உள்ள போக போறது கிரிமினல்ஸ். கரெக்டா? இப்ப இவங்க ஏன் பயப்படுறாங்க தீபிகா, அதை சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நான் என்னத்துக்கு சொல்லிக்கிட்டு. சோ இவங்க எல்லாம் வந்து சின்ன மீன்லாம் கிடையாது, பணப்பேய் பண திமிங்கலங்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்தெந்த இடங்கள்ல எப்படி எப்படி வந்து பணங்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து திமுகவை மட்டும் சொல்றேன் அப்படின்றது கிடையாது. பொலிட்டிக்கல்ல இருக்கிற ஒரு பர்சனும் ஏதாவது ஒரு ரீதியில ஷுவரா தே வில் ஹாவ் மணி, தே வில் கெட் மணி. ஏதாவது ஒரு சச்ச வேஸ் எப்படி வேணாலும் அவங்களுக்கு பணம் புரளும். பணம் இருக்கிற இடத்துலதான் பணம் சேரும்னு சொல்லுவாங்கல்ல. இவங்க கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பார்த்தாதான் அப்பா அப்படின்னு தோணும். சோ அவ்வளவும் ஊழல், அவ்வளவும் அவங்களுக்கு எங்கிருந்து தான் வருதோ எங்கிருந்து தான் கொட்டுதோ நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு எல்லாம் வாவான்னு சொன்னாலும் வராது. அந்த மாதிரி ஒரு இருக்கிற சுச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு விஷயத்துல எப்படியாவது வர, அதாவது நேர்மையா வர பணம் அப்படிங்கறத தாண்டி வேற ஒரு வழியில வருது, இது பிடிப்படுறாங்க அப்படின்னா 30 நாள் உனக்கு ஜெயில் போட்டாங்கன்னா நீ கிரிமினல் தானே. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா துடிதுடிப்போட காங்கிரஸ் கதறாங்க. அந்த நாடாளுமன்றத்துல என்ன பண்றாங்க, பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு அமித்ஷா முன்னாடியே வீசுறாங்க. இதெல்லாம் என்ன நீங்க தூக்கிட்டு வந்து மசோதாவை தாக்கல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இவ்வளவு அளவுக்கு கோவம்? இப்பதான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, எல்லாருக்குமே இது வந்து இவருக்கு மட்டும் இந்த முதலமைச்சருக்கு மட்டும் அப்படின்லாம் கிடையாது, எல்லாருக்குமே. பிரதமர் உட்கொண்டு இருக்காங்க, என்ன சார் நீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்க இருக்கு. சோ இந்த அளவுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸபிளா கத்திட்டு இருந்த ராகுல் காந்தி அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்தடுத்து கோமாளித்தனம் மட்டும்தான் இவர் ஏன் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் அங்க எழ ஆரம்பிக்குது. சோ எலெக்ஷன் கமிஷன் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று கொடுத்தாரு. இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து பொய்யா வேலை பார்க்கறாங்க, பாஜகவுக்கு மட்டும்தான் வேலை பார்க்கறாங்க, நிறைய தொகுதிகள்ல ஃபேக்கான வாக்குகளை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இதை நீங்க நிரூபிச்சு காமிங்க. வாய்ப்பட சொல்றீங்கல்ல, பிபிடி எல்லாம் போடுறீங்கல்ல, என்னென்னவோ பண்றீங்கல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வாய்மொழியா இல்லாம எழுத்து முறையில எழுதி கொடுங்க, ஒரு கேஸை ஃபைல் பண்ணுங்க, பார்க்கலாம் அப்படின்னா ராகுல் காந்தி என்னன்னு கூட பார்க்கல. அது மட்டும் தான் கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிரால நடந்த அந்த எலெக்ஷன் வந்து முறைகேடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாரு. அண்ட் சஞ்சய் குமார் அப்படின்னு சொல்லி அவருக்காக ஒரு பெரிய டீடைல்டா ஒரு ரிலீஸ் பண்றாரு. இதுதான் சார் உண்மை, இந்த வருஷத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த வருஷத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரைவேட் செக்டர் என்ன பண்றாங்க, அந்த சார்ட்டை வந்து இவருக்காக கொடுக்குறாங்க. கடைசியில இவர் வந்து நம்பி இதை வெளியே விடுறாரு. அந்த உடனே அந்த சஞ்சய் குமார் அப்படிங்கிற அந்த நபர் என்ன பண்றாரு, டப்புன்னு ஜெர்க்கடிச்சிடுறாரு. ஐயோ இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, இந்த தெரியாம மிஸ்டேக்கா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. நடக்கிற ஒரு விஷயங்களும் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்ற ராகுல் காந்திக்கு பின்னாடியே பேக் ஃபயர் ஆயிட்டு அதெல்லாம் நடக்கல சும்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஒரு மெசேஜ் வருது. அதே மாதிரி ப்ரூவ் பண்ணும் வகையில
ஒரு ஃபேமிலிய உட்கார வச்சு பேச வைக்கிறாரு. எனக்கு ஓட்டு உரிமையே கிடையாது. எனக்கு வந்து ஓட் பண்றதுக்கு எதுவுமே எனக்கு வந்து இந்த அரசாங்கம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. உடனே கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது, அதே ஃபேமிலி ராகுல் காந்தி காங்கிரஸ்ல இருந்து தான் என்ன இந்த மாதிரி பேச வச்சாங்க அப்படிங்கிற இன்னொரு வீடியோவை போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துல ஒரு உண்மை ஒரு பொய் அப்படின்னு ஒண்ணு நடக்குதுன்னா அது தெளிவா கூட பண்ண தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேர் விமர்சனங்களையும் குவிக்கிறாங்க. சரி, இவர் சொல்றதுதான் நியாயம், இவர் சொல்றதுதான் தர்மம் அப்படின்னு உடனே பட்டாசை வெடிச்சு பயங்கர ஹாப்பியா கொண்டாடிட்டு இருக்கிற காங்கிரஸ் ஆட்களும் திமுகவில் இருக்கிற ஆட்களும் திமுக வந்து தோளோட தோல் கொடுப்போம் நிற்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நீங்க பண்ற ஒரு கோமாளித்தனத்துக்கும் நீங்க பண்ற ஒரு விஷயத்துக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கிற சில்லறையான விஷயங்கள் எல்லாத்துக்குமே திமுக போன்ற பல கட்சிகள் உங்க கூட அங்கங்க கூட்டணியில இருக்காங்க, கூடவே இருக்காங்க. ஆனா திரும்ப 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 இது இல்ல இது இல்ல இது இல்ல இது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அது இல்ல அப்படின்னு சொல்லி திரும்பவும் வரீங்களே. உங்க நம்பி பின்னாடியே வந்து அவங்களும் எத்தனை வாட்டி எத்தனை கட்டு தான் ரைட்டு லெஃப்ட் ஸ்ட்ரைட்டுன்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத தயவு செய்து காங்கிரஸ் யோசிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி, என்ன தீபிகா காங்கிரஸ் பத்தி பேசுற, பாஜகவை பத்தி பேசுற, திமுகவை பத்தி பேசுற, அண்ணாமலையை பத்தி ஒண்ணுமே பேசுறது இல்லையா அப்படின்னு சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் கேக்குறீங்க. அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்காரா அப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஈவன் விகடன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப இல்லாத காரணத்தினால திமுக துளிர் விட்டுருச்சோ அப்படிங்கிற அளவுக்கு கூட எழுதுறதுக்கு ரெடியா இருக்காங்களாம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது அண்ணாமலை முழுக்க முழுக்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா மட்டும் பல இடங்களுக்கு போயிட்டு பேசிட்டு இருக்காரு. அண்ட் சமூக வலைதளங்கள்ல அங்கங்க குரல் கொடுக்கிறாரே தவிர ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு அரசியல் களத்துல அவர் இப்போ கொஞ்சம் இல்லை. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுகவை வெளுத்து விடுற மாதிரி காங்கிரஸை வெளுத்து விடுற மாதிரி சில விஷயங்களை அடக்கி ஒடிச்சு கரெக்டா இதுதான் அப்படிங்கறத சொல்லணும் அப்படிங்கிறதுனால நாடாளுமன்றத்துல தாக்கல் பண்ணப்பட்ட அந்த மசோதாவை பத்தி தெளிவுபட சொல்றாங்க. கேபினட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம். இது யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமில்லை, அதாவது யாரெல்லாம் சத்திய பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ, பிரதமராக, மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது. இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம். டெல்லியில ஒரு அமைச்சர் பலகாலமாக ஜெயிலில் இருக்கிறாரு, ஆனா அமைச்சராக கன்னியூ பண்ணாரு. தமிழகத்துல பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு அமைச்சர் ஜெயில பலகாலமா இருந்தாரு, கடைசியில தான் நீக்கினாங்க. ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனையாச்சு. அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம். அதுவும் உங்களுக்கு தெரியும், யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு, நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்கு, பெயில் ஆர்டர் பாக்குறாங்க, அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது. அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை 30-31 நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க. 31வது நாள் அவங்க ஜெயில இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்குறாங்க நேரடியாக. நீங்களாம் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இது இவங்களுக்கு மட்டும், இவங்களுக்கு தனியா இந்த தமிழக முதலமைச்சருக்கு மட்டும், தமிழக அமைச்சருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி யாரையும் குறிப்பிடல. ஆல் ஓவர் எல்லாருக்குமே இந்த பவர் இருக்கு. பிரதமராக இருந்தாலுமே 30 நாட்கள் அவங்க ஜெயில இருந்துட்டு 31வது நாளும் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அவங்களுடைய பதவியும் பறிக்கப்படும் அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயம். ஸோ இது மூலமா யாரும் தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வருவாங்க, தவறுதலா பேசக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வருவாங்கன்றத தெளிவுபட அண்ணாமலை அந்த இடத்துல எடுத்து பேசுறாரு. பட் நம்ம யோசிச்சு பார்த்தா இப்படியும் இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. கொஞ்சம் சீரியஸா கேட்போமா? இப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ காங்கிரஸ்க்கும் டிஎம்கேவுக்கும் கோவம் ஏன் வருதுன்னா அவங்க நிறைய ஊழல் பண்ணிருக்காங்களா, அப்ப நிறைய பணம் வச்சிருக்காங்களா, அவங்கள இனிமே வந்து இந்த காட்டி அதை காட்டி பூச்சாண்டி எல்லாம் காட்ட முடியாதா அப்படின்னு ஒண்ணு வரும்ல. ஆனா இதே விஷயத்தை இப்படி யோசிச்சு பாருங்களேன், அதிமுகவுல எடப்பாடியாருக்கும் செம பெரிய ஒரு ஒரு அவ்வளோ ஒரு ஷாக்கிங்கா இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. என்னவா இருந்தாலும் என்டிஏ கூட்டணி, இன்னொரு பக்கம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி, இவ்வளவும் வந்து அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணா இருக்கிற இந்த நபர்களுக்குள்ளேயே ஒரு சலசலப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் எடப்பாடியார் நான் இந்த கூட்டணிக்குள்ளெல்லாம் இருக்க மாட்டேன், நான் கிளம்பிடுவேன், தனி கட்சி நானு அப்படின்னு சொல்லி கிளம்ப முடியாது. அண்ட் வந்து ஆட்சியில பங்கு இருக்கு அப்படின்னு சொன்ன அமித்ஷாவின் வார்த்தை இதுக்கப்புறம் கெட்டியாக பிடிக்கப்படும். இனிமே எங்களுடைய மக்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா எடப்பாடியாரால எஸ்கேப்பே ஆக முடியாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வச்சு அவங்க இனிமே பிளாக்மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த மசோதாவே அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நீ இந்த ஆட்சியில அதிகாரம் தரியா இல்லையா, இல்லைன்னா உன் மேல சில குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. 30 நாள் கூட்டு போய் 1 மாசம் நான் ஜெயில வச்சுட்டேன் அப்படின்னா 31வது நாள் வந்துட்டேன்னா உனக்கு எதுவுமே இல்லாம மொத்தமும் க்ளோஸ் ஆயிரும் என்ன அப்படின்னு சொல்லி மத்தியில ஆளக்கூடிய ஆளும் கட்சியா இருக்கிற பாஜகவினுடைய ஒரு பெரிய திட்டமாவும் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ யாரையா இருந்தாலும் ஈஸியா வந்து அவங்க வழிக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு யுக்தியா, ஒரு ஆயுதமாவும் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுவும் இப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஆமா தானே அப்படின்னு தோணுது. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத. சொல்றாங்களே நாங்களும் தான், எங்களுக்கும் தான் இது, அமைச்சரா இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே இது தகும் அப்படின்னு சொல்லும் போதே காங்கிரஸ் உறுப்பினரா இருக்கிற KC வேணுகோபால் அவர்கள் செம்ம காண்டாயி பேசுறாரு. யார அப்போஸ் பண்ணி? அமித்ஷாவையே வந்து கேள்வி கேட்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து லைக் குஜராத் நினைக்கிறேன், அங்க வந்து நீங்க அமைச்சரா இருக்கும்போது உங்க மேல சில கரைகள் போடப்பட்டுச்சு. நீங்க அந்த டைம்ல அரெஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஜெயிலுக்குள்ளேயே தான் இருந்திருக்கணும். இந்நேரத்துக்கு நீங்க அமைச்சரா கூட அப்பெல்லாம் நீங்க இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அமைதியா இருங்க அப்படிங்கிற ஒரு செயல்பாடை காமிச்சு அமித்ஷா அவர்கள் தெளிவுபட சொல்றாரு, என் மேல ஃபேக்கான ஒரு அலிகேஷன் போடப்பட்டுச்சுதான். அந்த நேரத்துல நான் என்ன பண்ணேன், என்னுடைய பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு அங்க என் மேல எந்த தவறும் கிடையாது, நான் வந்து உத்தமன், நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் வந்து அழுக்கு இல்லாத ஒரு நபர் அப்படிங்கறத எல்லாருக்கிட்டையுமே ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு பதவி பிரமாணமே பண்ணிக்கிட்டேன். சோ இதுக்கு மேல வேற என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு தேவையில்லாம இப்ப என்ன இழுத்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷாவும் அங்க செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. இந்த மாதிரி அங்க கத்திக்கிறதும் கூச்சல் போடுறதும் ஒரு பக்கமும் ஐயோ எம்மான்னு இருந்துச்சு. அவ்வளவு அளவுக்கு வேற மாதிரி ஃபயர் அப்பா இருந்துச்சு. சரி, இப்போ வந்து NDA கூட்டணி, இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். சோ துணை ஜனாதிபதி அப்படிங்கிற இந்த ஒரு வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு சொல்லி விடும்போது பாஜக நிலைநிறுத்தப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா CP ராதாகிருஷ்ணன் அவர்கள். சோ இவங்க நிறுத்திட்டாங்க, அப்போ இவங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா. சோ சுதர்சன் ரெட்டி அவர்கிட்ட இவங்க வந்து முன்னாடி வேட்பாளர் நிறுத்த போறாங்க. சோ துணை ஜனாதிபதி பதவிக்கு வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது நடந்துச்சு. அண்ட் வந்து இவர் வந்து பண்ணிட்டாரு, மனு தாக்கலும் பண்ணிட்டாரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள். அண்ட் அப்போஸ்ல காங்கிரஸ் தரப்புல சுதர்சன் ரெட்டி அவர்கள். சோ அவர் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த சுதர்சன் ரெட்டி யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சேர்ந்த ஒரு நபர். அண்ட் இவர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்படின்னு சொல்லப்படுது. சோ இவர் வந்து பெரிய பெரிய கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்காரு, இவர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் டிசைட் பண்றாங்கன்னா இவர் யாரா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு பேக் ஃபயர், ஒரு பேக் செக் அப்படிங்கிறது, ஒரு பேக்ரவுண்ட் செக்ன்றது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம். இதுல இவருடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது ஒரு பெரிய அளவுல ஒரு கேஸ்ல வந்து இவர் வந்து இவருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த அளவு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐ திங்க் பூபால்ல விஷவாயு கசிவு அப்படிங்கிறது வந்து மக்கள் பல பேர் இறந்து போறாங்க. அங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் ஆகுது. அந்த நேரத்துல இண்டஸ்ட்ரி மேலதான் எல்லாமே, அதாவது தொழிற்சாலை மேலதான் எல்லா தப்பும் இருந்திருக்கு. ஆனா முழுக்க தொழிற்சாலைக்கு சப்போர்ட் பண்ணி தீர்ப்பு வந்த காரணத்தினால மக்களுடைய அவல நிலை அங்க நிலவுது. சோ இவர் கரெக்டான ஒரு ஆள் கிடையாது, இவர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டையே மாத்தி ஆட்களுக்கு ஏத்த மாதிரி பேசுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாணி, ஒரு மாதிரியான ஒரு விஷயமும் அவர் மேல திணிக்கப்பட்டு இருக்கு இப்ப வரைக்கும். ஆனா CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு தமிழரா இருக்காரு அப்படிங்கறதுனால மட்டும் நாங்கெல்லாம் ஓட்டு போட முடியாது, அவங்கள NDA கூட்டணி பாஜக தேர்ந்தெடுத்த ஒரு நபர், சோ நாங்கெல்லாம் ஓட்டு போட முடியாது அப்படிங்கிற மாதிரி கனிமொழி தேவையில்லாம பேசியிருந்தாங்க. ரெட்டியை நாங்க நிறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வீரவசனம் எல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க பேசின காணொலிகளை பார்க்க முடியல, அதை பத்தி பேசுறதுக்கும் ரொம்ப விருப்பம் இல்லை. லாஸ்ட் வீடியோல டீட்டெயிலாக நான் பேசியிருக்கேன். சும்மா ரிப்பீட்டட் மோட்ல வேணாம் அந்த விஷயம், நம்மளுக்கே டென்ஷன் ஆகும் போல. ஸோ எனக்கு வந்து நாங்க ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ற ஆள் ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தவங்களை ரெட்டியே நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் கனிமொழி அக்காவை பார்த்து பல பேர் கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நக்சலைட்ஸ்களுடைய ப்ராப்ளம்லயும் வந்து தவறுதலா ஒரு தீர்ப்பு கொடுத்து அந்த நபர்கள் எல்லாருமே சேர்ந்து போலீஸாரெல்லாம் கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சில தகவல்களையும் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நிறைய தீர்ப்புகள் எல்லாமே திசை மாற்றம் பண்ணி கரெக்டான தீர்ப்புகளை அவர் கொடுக்காம இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு. ஆனா CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய பதவிகள் வரைக்கும் போயிருக்காரு. பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது RSSல தான் அவர் மோஸ்ட்லி இருந்திருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் ஒரு நல்ல பொசிஷன்ல இப்ப வரைக்கும் சூப்பரா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு மனிதர் அப்படிங்கிறத எல்லாருமே ஹி டிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தான் சொல்றாங்க. பட் சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு சொல்றாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு பெருத்த சந்தேகம் மட்டும்தான். இருந்தாலும் சுதர்சன் ரெட்டியா இல்லைன்னா வந்து பாஜக நிறுத்தப்பட்ட இந்த நபரா CP ராதாகிருஷ்ணன் அவர்களா அப்படின்னு சொல்லி வரும்போது யாரு வந்தாலும் எனக்கு என்ன, ஆனா என்னோட மண்டை உருள போகுது அப்படின்னு சொல்லி
திமுக ஒரு பெருத்த பயத்துல இருக்காங்க. காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக இவங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னா, தமிழர் 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 அப்படின்னு சொல்லி எப்பவுமே குரல் கொடுத்துட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய லட்சணமா இது அப்படின்னு மக்கள் கன்ஃபார்மா கேள்வி கேட்பாங்க. ஈவன் அதிமுகவுல நம்ம எடப்பாடியார் ஒரு கேம்பெயின் பண்ணுவாருல்ல, போற இடத்துல எல்லாம் செல்வாக்கு அப்படின்னு சொல்ற வகையில போற இடத்துல எல்லாம் இந்த விஷயத்த சொல்லி 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 திமுகவை குத்திக்கிட்டே இருப்பாரு. அண்ட் ஆந்திராவில இருந்து ஒரு நபர் வந்து இங்க போகணும், அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வேட்பாளரா நிறுத்தணும்னு நினைக்கிற நீங்க நம்ம தமிழர் எந்த கட்சியில இருந்தா என்ன, நல்லது செய்யறாரு நல்ல மனுஷன் தெரியும் போது ஓட்டு போறதுல உங்களுக்கு என்னையா குறைச்சல் அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டக்கூடாதுல்ல. அது ஒரு பெரிய பேக் ஃபயரா திமுக பக்கம் எப்ப வேணும்னாலும் திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே சமயம் சரி தமிழருக்கு தானே, நம்ம தமிழர் அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாலும் காங்கிரஸை எதிர்த்து போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்கு. சோ 2ஆம் கட்டத்துல நிக்கிற திமுகவினுடைய அவல நிலை உண்மையாவே பாவமான ஒரு நிலை தான். இவருக்கு கடைசி கட்டத்துல இந்த மாதிரி வந்து துணை ஜனாதிபதி யாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு நினைச்சா, இப்போ ஒரு பெரிய மாநாடு ஒன்று அறிவிச்சு இதுல ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறாரு நம்ம தளபதி விஜய் அவர்கள். அப்படி சொல்ல வேணாம், இப்பெல்லாம் வந்து தலைவர் ஆயிட்டாரு இல்லையா. சோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்போ ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்காரு. என்ன தீபிகா நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டில் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவர் வந்து ஆகஸ்ட் 21 அன்னைக்கு ஒரு பெரிய மாநாடு நடத்துறாரு. வாட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு, அவங்களுக்கு சாப்பாடுல இருந்து ஆரம்பிச்சு, ஸ்நாக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, டீ காஃபி வாட் எவர் இட் மேபி, பாத்ரூம்ல இருந்து எல்லா வசதிகளும் இது வரைக்கும் எந்த மாநாட்டிலும் நடந்திராத அளவுக்கு சூப்பரான ஒரு மாசான பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனவே அது எல்லாமே கரெக்ட் தான். பட் மக்கள் அதிக அளவுல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கமல்ஹாசன் மாதிரி புரியாமலாம் பேசாம கரெக்டா சரி ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன் அவர்களை முடிச்சுட்டு வந்துட்டுமா, அடுத்தது விஜய் அவர்களுக்கு வரேன். துணை ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி வேட்பாளர்கள் நிறுத்திருக்காங்க. அதுல உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்ல வேணாம், மக்கள் நீதிமன்றத்தினுடைய தலைவரான கமல்ஹாசன் அவர்கள்கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு தலைவரா நிறைய பேர் நிர்வாகிகள் தொண்டர்கள் அப்படின்னு ஒரு குழுமமா இருக்கிற ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிற இந்த ஒரு நபர் என்ன சொல்லியிருக்கணும், இவங்க இல்ல அவங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா முழுக்க முழுக்க அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கிறாரோ, அவர் யாருக்கு ஆதரவு கொடுப்பாரோ அவருக்கு மட்டும்தான் எங்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் உங்களுக்கு கீழே இவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க, நீங்க தான் தலைவர்னு நினைச்சிட்டு இருக்காங்க, நீங்க இன்னொரு ஆளை கை காமிச்சா எப்படி சார் அப்படிங்கறத பல பேர் கேள்விகளாகவும் எழுப்புறாங்க. அண்ட் பேக் டு ஃபார்ம் நம்ம விஜய் அவர்களுக்கு வந்துருவோம். சென்னையில் இருக்கிற காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே லோக்கல் ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அது வந்து ஒரு பக்கம் வந்து இதுக்கு ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தான். பரவாயில்ல, கூட்ட நெரிசல் அதிகமா வரும், விஜய் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய ஊர்ல இருந்து வருவாங்க. இந்த நேரத்துல குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் இல்லையா, ஸோ நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் என்ன, அவருக்காக நீங்க வந்து பசங்களுடைய லைஃபை வீணாக்குறீங்க, படிப்பை வீணாக்குறீங்க, ஒரு நாள் படிப்புங்க அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிற கூட்டமும் ஒரு புறம் இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, அப்படி இப்படி ஒரு மாதிரி ஸ்டேட்ல இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து இவருடைய பிரச்சனைன்னு சொன்னீங்க என்ன தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய ஒரே ஒரு பிரச்சனை கட்சி கொள்கை என்ன அப்படிங்கறது ஸ்டில் அவர் சொல்லவே இல்லை. அந்த விஷயத்த அவர் கிளாரிட்டியா அந்த மீட்டிங்ல சொல்லியே ஆகணும். மக்களுக்கான வாக்குறுதிகள் என்னென்ன அப்படிங்கறது தெளிவுபட அவர் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காரு. அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்லுவோம்ல, என்ன வார்த்தை அப்படின்னா, அவரு பேச போற அந்த 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளவு நேரமாக இருந்தாலும் சூப்பரா இருக்கும். அந்த 40 நிமிஷம் 35 நிமிஷம் 37 நிமிஷம் தயவு செய்து வேணாம். பிகாஸ் அவர் பேசணும், அவர் என்ன சொல்ல விரும்புறாரு, அவர் மக்கள்கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. பட் அவர் லாஸ்டா நடந்த விஷயம் மீட்டிங்ஸ்ல எல்லாம் ஐ திங்க் சொல்லியிருந்தாரு, நான் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி வள கொலான்னு பேசலாம் விரும்பல, ஸ்ட்ரைட்டா நான் இதுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ரொம்ப கம்மியான டியூரேஷன்ல முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா 45 நிமிடம் நினைக்கிற விக்கிரவாண்டியில் நடந்த மீட்டிங்ல அவர் பேசினதெல்லாம். பட் இப்போ மக்கள் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், எல்லாருமே எல்லா அரசியல் தலைவர்களும் இப்படி பேசணும் அப்படி பேசணும் ரொம்ப சூப்பரா பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க நிறைய நேரம் பேசணும்னு எதிர்பார்க்கறது இல்லை. பட் விஜய் அவர்கள் மேல நிறைய நம்பிக்கையோட அவர் நிறைய நேரம் பேசணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோரிக்கையாகவும் பல பேர் வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை அவர் காதில் விழுந்திருக்கணும். விழுந்து அவர் பேசினாரு, இந்த விஷயம் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி பேசினாரு அப்படின்னா சூப்பரா இருக்கும். அவருக்கான வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் கிட்ட நெருங்கவும் ஆரம்பிக்கலாம். பட் திரும்பவும் நான் வந்து லைட்டா தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாருன்னா அவருக்கு ஒரு பேக் ஃபயர் தான் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். டோட்டலா எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன்.
அண்ட் இப்போ நான் வந்து முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னா, இப்போ வந்து தெளிவுபட சொல்லியிருக்காங்க இல்லையா, 1 மாசம் 30 நாட்கள்ல நீங்க வந்து ஜெயில்ல இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா 31வது நாள் நீங்க நீடிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய பதவியே பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கிரிட்டேரியா எந்த கட்சிக்கு செட் ஆகும்? திமுகவா இல்ல அதிமுகவா அப்படிங்கிறத தெளிவுபட போட்டு உடைங்க. கமெண்ட் பாக்ஸை நான் படிப்பேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். டாடா.